இன்னும் கம்ப்ளீட் பண்ணாத புக்ஸ் ஒரு பக்கம், எழுதி முடிக்காத கட்டுரைகள் ஒரு பக்கம், கத்துக்கலான்னு வாங்கி வச்ச கிட்டார் ஒரு பக்கம், வீட்லயே கேக் பண்ணலான்னு வாங்கின பேக்கிங் மெட்டீரியல்ஸ், யோகா மேட், டம்பிள்ஸ், கார்டனிங் போட வாங்கி வச்ச பொருட்கள், இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கம். நம்ம ரூமுக்குள்ள திடீர்னு நுழையிறப்ப நாம எல்லாத்தையுமே அரைகுறையா செய்கிறோமோ, நாம கொஞ்சம் சரியில்லாத ஆளோன்னு தோணுதா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். நண்பர்களே, நான் உங்கள் தீபா பிரதீப். நிறைய சமுதாய பணிகளை செஞ்சுட்டு வர யான் அறக்கட்டளையோட ஒரு அங்கம் தான் இந்த சேனல். தமிழ் மொழியையும் நம்முடைய இலக்கிய செழுமைகளையும் பரப்புற நோக்கத்தோட எந்தவித லாப நோக்கமும் இல்லாம யான் தமிழ் சேனல் செயல்பட்டு வருது. சமூகம் உங்களுக்கு என்ன சொல்லுது? நீ ஒழுங்கில்லாதவன், ஒரு விஷயத்துல கவனம் இல்லை, ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அதிலேயே இரு. அதனால தான் நீங்க உங்களை இம்போஸ்டர் மாதிரி உணர்றீங்க. ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ், மாஸ்டர் ஆஃப் நன் அப்படிங்கிற கொட்டேஷனை நீங்களே அடிக்கடி சொல்லிக்கிறீங்க. ஆனா அதுக்கு அடுத்து என்ன வரி தெரியுமா? ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் இஸ் a மாஸ்டர் ஆஃப் நன், பட் often better than a master of one. சரி, உளவியல் என்ன சொல்லுது தெரியுமா? நாம இப்படி பல விஷயங்கள்ல சிதறி இருக்கிறது ஒரு குறை கிடையாது, அது ஒரு நல்ல அடாப்டிவ் மூளையினுடைய அறிகுறி. நீங்க நிபுணரா மாற தேவையில்லை, உங்களை அறியாமலேயே எம் ஷேப்டு மைண்டா உருவாகிட்டு இருக்கீங்க. அது என்ன எம் ஷேப்டு மைண்ட்? அந்த காலத்துல உலகம் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு விஷயத்துல தீவிரமா ஈடுபட்டவங்களுக்கு வெற்றி கிடைச்சது. 10,000 மணி நேரம் ஒரே ஸ்கில்ல பயிற்சி செஞ்சா போதும். ஆனா இன்னைக்கு இருக்கிற உலகத்தோட ரூல்ஸ் மாறிக்கிட்டே இருக்கு. தினமும் டெக்னாலஜி, வேலை, துறைகள், அரசியல், சுற்றுச்சூழல், ஆரோக்கியம் எல்லாமே வேகமா மாறிக்கிட்டே இருக்கு. இந்த உலகத்துல ஒரே ஒரு விஷயத்துல ஸ்பெஷலிஸ்டா இருக்கிறவங்க கொஞ்சம் வீக்கா தான் பார்க்கப்படுறாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு ஸ்கில் இருக்கிறவங்க பலரும் ஏஐ போன்ற டெக்னாலஜி அறிமுகமாகிற போது கொஞ்சம் அச்சத்துலேயும் பதட்டத்துலேயும் தான் இருக்கிறாங்க. பொதுவாக பல திறமை இருக்கிறவங்க உடைக்க முடியாத மன உறுதியை கொண்டிருக்காங்க. ஜிம், டயட், யோகா, கிட்டார், பாட்டு, கோடிங், டிஜே, ஏஐ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஸ்கிரிப்ட் ரைட்டிங், ஃபோட்டோகிராஃபி, எடிட்டிங், பப்ளிக் ஸ்பீக்கிங், ஸ்கூபா டைவிங், ட்ரெக்கிங், கார்டனிங், இப்படி புதுசான விஷயங்களை கற்றுக்கணும்னு துடிக்குது. வெளியிலிருந்து பார்க்குறப்ப இது குழப்பமா தெரியும். ஆனால் உண்மையில் நீங்கள் என்ன செய்கிறீங்க? பல்வேறு துறைகள்ல இருந்து அனுபவங்களை சேகரிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இதைத்தான் உளவியல் ஃபார் டிரான்ஸ்ஃபர்னு சொல்லுது. ஒரு துறையில் கற்றதை மற்றொரு துறையில் பயன்படுத்துறது. அப்போதான் இனோவேஷன் சாத்தியம். நீங்க ஒரு விஷயத்துல நான் நம்பர் 1 அப்படின்ற சொல்ற நிலைமையில இல்லாம இருக்கலாம், ஆனா உங்க மதிப்பு ஆழத்துல இல்ல, சிந்தசிஸ்ல இருக்கு. அதாவது பல்வேறு விஷயங்களை ஒன்னா இணைச்சு சிந்தித்து செயல்படுறதுல இருக்கு. நீங்க ஒரு விஷயத்துல மட்டுமே ஈடுபடும் டி ஷேப்டு நபர் இல்ல. பல ஆழமான திறன்கள், அவற்றை இணைக்கும் ஆர்வம் இருந்தால் நீங்கள் எம் ஷேப். ஆனா இதுக்கு ஒரு பொன் விதி உண்டு. எல்லா காலத்திலையும் எல்லா விஷயத்திலையும் கால் வைக்க கூடாது அப்படிங்கிறது தான். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? வாழ்க்கைய பருவங்களா பாருங்க. நீங்க 20 வயசுல இருந்தா கலை, இசை இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடலாம். 30 வயசுல இருந்தா நிச்சயம் பணத்தை சம்பாதிக்கிற திறன்கள்ல ஈடுபடணும். 40 வயசுகள்ல இருந்தா நம்ம ஈட்டிய செல்வத்தை கொண்டு எப்படி ஒரு மகிழ்ச்சியான நிறைவான வாழ்க்கைய வாழலாம் அப்படிங்கிற திறன்கள்ல ஈடுபடலாம். இப்படி செஞ்சா எதையுமே இழக்காம நிறைவான வாழ்க்கைய வாழ முடியும். ரிடண்டன்சி அப்படிங்கிறது தாக்கு பிடித்து உயிர் வாழும் சர்வைவல் திறன். ஆகவே உங்களுடைய ஹாபீஸை நீங்க தோல்வியா பார்க்க வேண்டியதில்லை. நீங்க நேரத்தை வீணாக்கல, ஸ்ட்ராட்டஜிக் அடாப்டபிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை வளர்த்துட்டு இருக்கீங்க. இந்த இடத்துல வள்ளுவருடைய செய்தக்க அல்ல சேக்கேடும் செய்த
செய்யக்கூடாததை செஞ்சா கேடு ஏற்படும், செய்ய வேண்டியதை செய்யாம விட்டாலும் கேடு ஏற்படும். எதை எப்போ செய்யணும், எதை எப்பவுமே செய்யக்கூடாது அப்படிங்கிற தெளிவு வேணும். மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இணைந்திருங்கள். யான் தமிழுடன். உயர்வாய் அறிவாய்.